இதான் உங்க ரெஸ்டாடா? ஒரு நாள் படுக்கொழுவையும் பார்த்தா புடிச்சிட்டு வச்சிருக்கீங்க. கதை பேசுறது தான் எங்க ரெஸ்ட். புரிஞ்சுதா ப்ரோ? என்ன எங்க அண்ணன் ரொம்ப அமைதியா இருக்காரு போல. ஒரு பிள்ளை இருக்க மாட்டாரு. இதில் கலாச்சா பதில் பேசணும்னு பேசவே இல்லை ப்ரோ. இருக்கீங்களா? என்ன என் ஃப்ரெண்ட் ஓட்டுறீங்களா? பாருங்களா அவர் எவ்வளவு அமைதியா இருக்காருன்ட்டு. அதான் டேய் என்னடா ஏன் அமைதியா இருக்க? டேய் உனதான்டா. என்ன கையில் என்ன? ஏன்டா ஒரு அமைதியா இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. அது லவ் கைட்டு விட்டு போயிடுச்சுல்ல, அதான். டேய் அப்ப இல்ல லவ் மூணு இருக்க? அப்படிலாம் இல்லை. என்ன சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்ட்டல. என்னடா வருவாள் அப்புறம் கூட தான் இருக்க போற. அப்புறம் என்ன? இங்க இருந்தா என்ன சாப்பாடு கொடுத்துட்டு வரந்தானே போனோம். ஆனால் வரவேல பாரு. இங்க நமக்கு மட்டும் கரெக்டாக சாப்பாடு வச்சுட்டு ஓடிட்டா. இப்போ கேடி தானே அவ. இப்போ சொல்லிட்டு போனது போய் அவ வர ஐடியாவில் இல்லாம தான் போயிருக்கா. அப்படிதானே? அது அப்போ அவ அங்கதான் சாப்பிடுவான்னு உனக்கும் தெரியும். தெரியும். உன்கிட்ட சொன்னா நீ விட மாட்டல்ல, அதான். எனக்கு புரியல. நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்களா? அது மாதிரி நான் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியல. டேய் எங்களை யாரும் தேட போறது இல்ல, ஆனா எல்லாரும் அவளை தேடுறாங்க. உனக்கு புரியுது இல்ல? அதனால அவ கொஞ்ச நாள் எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றா, அவ்வளவுதான். இப்போ என் கூட ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் தனியா இருந்துட்டு தானே வந்தீங்க. வந்தோம். சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் உன் கூட மட்டும்தான் இருக்க போறா. உன் ரூம்ல மட்டும்தான் இருக்க போறா. சாயந்தரத்துல இருந்து மறுநாள் காலையில வரைக்கும். உனக்கு புரியுதா? அது என்ன சென்னை? எல்லா இடத்துலயும் அவ்வளவுதான் இருக்கணும் எனக்கு. நீங்க அதை யோசிக்கவே மாட்டீங்க. 8 வருஷம் வேணவே வேணான்னு ஒதுக்கி வச்சல, இப்ப கிடைக்கிறத கூட அக்செப்ட் பண்ணிக்க மொத்தமா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, 8 வருஷம் அடக்கி இருந்தது காரணம் மொத்தமா. அதுக்கப்புறம் என் கூட மட்டும் தான் கான்செப்ட். அவ்வளவுதான். பெரிய கான்செப்ட். நீ யோசிச்சதே உலகம் யோசிக்கணும்ன்ற அர்த்தம் இல்லல்ல. 8 வருஷம் இத்தனை பேர் அவ கூட இருந்தாங்கல்ல, திடீர்னு வந்தோடனே அவங்கள தூக்கி போட முடியாது அவளால. ஆனா நான் அவதான் முக்கியம், மத்ததும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்ல. நினைச்சா உன்ன மாதிரி எல்லாரும் நினைக்க முடியுமா என்ன? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. என்னமோ போங்க. அதான் உங்க பேசாம அமைதியா இருக்கலையே, ஏன் வயணுன்றீங்க? ஆனா இவர் இப்படி இருப்பாரு நாங்க யோசிக்கவே இல்லை. என்ன ஓட்டுறீங்களா? இல்லனா இதை நாங்க நிஜமாவே சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க லவ் பண்றீங்களா இல்லையானே தெரியாம இருந்துச்சுல. அப்படி இருக்கவர் இப்படி இருக்காருன்றது எங்களுக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. 8 வருஷம் இல்லாம வந்துட்டு இப்ப உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் சத்தியமா புரியல. என்ன புரியணும்? எனக்கு புரியல. நிஜமாவே 8 வருஷம் நீங்க எப்படிதான் இருந்தீங்க? பார்க்காம பேசாம. எங்களுக்கு நிஜமாவே புரியல. எப்படி உங்களால இருக்க முடிஞ்சது? அது ஒரு நரகம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எவ்வளவு வலியா இருந்துச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த வழி அவளுக்கும் சேர்த்து தானே கொடுத்தீங்க. அதை வேற விடுங்க. இல்ல ஒரு அரவர் மத்தவங்களுக்கும் ஒதுக்கலாம், தப்பு இல்லைல்ல, அதுக்கு சொல்றோம். நீங்க என்ன சொன்னாலும் சிவடங்காத சங்கூர்ன கதை தான் அவனுக்கு. திருப்பி அடுத்த நிமிஷம் என் பொண்டாட்டி எங்கன்னா அவன் கேட்க போறான். எதுக்கு? படுப்போம் வாங்க, நம்ம போலாம். இவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அலாரம் வச்சுட்டு ஒரு 4 o'clock எழுந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவோம். அதே ட்ரெஸ் தான் போடணுமா? இல்ல மாத்திக்கலாம். போட்டோ ஷூட் எடுக்கணும்ல, ஒரே ட்ரெஸ் எவ்வளவு போட்டோஸ், அதனால வேண்டாம். அப்படின்னா ஓகே போலாம் வாங்க. அவ்வளவு வர சொல்லிட்டு போங்க. சாயந்தரம் வரைக்கும் அவன் கூட தான் இருப்பா. அவன் சொல்லிட்டு தான் போனா. சும்மா வெறுப்பேத்தாதீங்க அவளை, அவ்வளவுதான். அப்புறம் டென்ஷன் ஆயிடும். யோசிச்சுக்கோங்கன்னா லவ் இப்ப எல்லாரையும் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அத்தோட அது உங்ககிட்டதான் இருக்கும். இப்ப நீங்க அரவர் வச்சீங்கன்னா நைட்டு வேற யார் கூடனா போய் கொஞ்ச நேரம் பேச வேண்டி வரும். சம்டைம்ஸ் அவங்க கூடவே தூங்க வேண்டியும் வரலாம். நாங்க சொல்லிட்டோம். நான் இப்படி கேட்டா இப்படி சொல்லணும் உலக சொல்லிட்டு போச்சு, அப்படிதானே? அது அப்படி இல்லையே. இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணி கரெக்ட் பண்றதுல என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் வரும். நான் என்ன சொன்னா அடங்குவேன்னு என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன். சரி சரி வாங்க போலாம். அப்பாதான் உண்மை, அவதான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. தெரியுமே எனக்கு. ஓடிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கீழே உட்காந்துட்டு இருக்க, மேலவா. பரவாயில்லம்மா, இதுவே நல்லாதான் இருக்கு. அடுத்து எங்கடி போறோம்? பாயிண்ட் ரோஸ் கார்டன். அத்தை என்ன என் புருஷன் ஜோடியா நிறைய போட்டோ எடுக்கணும். எடுத்து தரேன் சித்தி. ஆமா நான் தானே அடுத்து எங்க போறோம்னு கேட்டேன். அத்தனை இல்ல சித்தி, அது ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. அது எப்படி வரும்? சுத்தி அத்தை சித்தி அத்தை அம்மா இப்படியே இருந்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல யாரை கூப்பிடுறது தெரியாம கூப்பிட்டுட்டேன். அம்புடுதேன். எப்படி தெரியாம சொல்லிட்டா? அத்தை ஒரு ரொம்ப இருக்கிற. எப்படி எங்ககிட்ட வந்துட்ட? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நாத்து நோத்தி திரிவாளே, எப்படி விட்டு வந்த? நான் தான் உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதான். பசங்களும் ஒழுங்கா சாப்பிட்டாங்களா? தெரியாதுமா. தெரியாதுன்னா கூட தானே இருந்த. அது ஒரு அன்பா அக்கறையா தான் கேளு. மூஞ்ச காட்டுற.
கூட இருப்பாங்களா அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியாதான். அப்புறம் என்னக்கா? அவங்க கூட ஒன்றும் இல்லை, நான் ஆயா தாத்தா கூட தான் சாப்பிட்டேன். ஓ, ஆயிரத்தை கூட போய் சாப்பிட்டு வந்தேன். ஆமா, ஆயா தாத்தா சித்தப்பா டாடி எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். சரி, உங்களாடி எல்லாம் கொண்டாக்கா சாப்பிட்டீங்க. வெளியே கார்டன்ல அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம். விஜய் கூப்பிட்டுருக்கலாம்ல. என்ன டயர்டா இருக்கு படுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறமா நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் நீங்க, அதனால தான். அப்ப நீ உன் கேங் கூட சாப்பிடல. இல்ல மாமி, நான் இவங்க கூட தான் சாப்பிட்டேன். எப்பதாண்டி கல்யாணம் பண்ண போற? கார்டியோலாம் முடிக்கலாம் மாமி, ஒன்னும் அவசரம் இல்ல. என்னடி வெளியே தான் மாப்பிள்ள பார்க்கணுமா என்ன? இதுக்கு கல்யாண பேச்சு, அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு, பேசிக்கலாம். அதானே, முதல்ல எங்க அண்ணன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்க அண்ணன் குழந்தைங்களெல்லாம் கொஞ்சணும், அதுங்களை வளர்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்படியே கேள்வியும் ஆயிடு, கரெக்டா இருக்கும். என்ன அவன் என்ன சொன்னான்? அண்ணன் குழந்தைங்கள கொஞ்சம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்னா? சும்மா அவளை இதுக்கு வராத, புரியுதா? எங்க பொண்ணுக்கு எப்ப பண்ணணும், என்ன பண்ணணும், யாரை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என் வீட்டுக்கு வருவான்னு பார்த்தேன், அதான் இஷ்டம் இல்லைன்னுட்டேன். சரிடி, நான் பேச மாட்டேன் அதை பத்தி. இருந்தாலும் நீ வந்திருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். இதுங்கக்கா, யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோம், அதான் நடக்கும். ஒருத்தங்க நல்லா பத்துக்கிட்டு தத்துவத்துக்கு குறவு இல்லை. எவ்வளவு டயர்டு. மரத்துக்கு குரங்கு மாதிரி தாவனா அப்படிதான் டயர்டா இருக்கும். என்ன ஒரு மாமீன் மட்டும் மரியாதை இல்லாம குரங்கு இறங்குன்ற. அவ உண்மையத்தான் சொல்றா. நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே படுங்க, நான் இன்னொரு ரவுண்ட் எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு போய் ரெடியா வரேன். இங்கே படுடி. இல்லம்மா, கொஞ்ச நேரம் வெளியே கார்டன்ல ஊஞ்சல் இருக்குல்ல, அங்க போய் ஆடிட்டு அதுக்கப்புறமா போய் ரெடி ஆயிட்டு வரேன். அப்ப சாயந்தரம் ட்ரெஸ் மாத்துறீங்க? இங்க வேற ட்ரெஸ் தான் போடணுமா, போட்டோ ஷூட்டுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு என் அண்ணி சொல்லிட்டாங்க. அண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாத்த, ஆமா, அதனால ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். அதுக்கப்புறம் அடுத்த கதை. சரி சரி, எங்க கூட பார்க்ல கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல? அதெல்லாம் தாராளமா நிறைய பண்ணுவோம் மாமி. அப்ப சரி, போயிட்டு வா. பாருடா, என் பொண்டாட்டி என் மச்சின்ச்சு ரெண்டு பேரும் என் கலர்ல மேட்ச் ஆயிருக்கீங்க. ஆமால, அப்ப சாக்லேட் ஓகே மாமா? என்ன ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்துடுறேன். நீ எப்படிடா போட்ட? அதிசயம் தான். நான் கூட தான் ரெண்டு பேர் கூட மேட்ச் ஆகிறேன். எவனாவது வாங்கி தருவாங்க? வாங்கியே தர மாட்டாங்க, கஞ்ச பேசினாருங்க. பாரு பேசுறனே, அவங்களதான் பேசுறேன்னு தெரியும், திரும்புறாங்களா பாரு. அதெல்லாம் திரும்ப மாட்டாங்கம்மா, திரும்ப மாட்டாங்க. இப்போ எங்க என் பொண்டாட்டி அவன் கூடவே போயிட்டா, அப்படித்தானே? இல்லண்ணா, ரெடி ஆயிட்டு இருக்கா, கூட்டிட்டு வருவா. கேட்டு இருக்காளா? உங்க கூட தான் எப்பவுமே ரெடியாவா? ஆமா ப்ரோ, கொஞ்சம் லேட்டா வந்தா அதான். சரி 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 வாங்க நம்ம போலாம். இல்ல அவளும் வரட்டுமே. வெளியே நிப்போண்டா, வருவாடா, வாடா. உண்மையை சொல்லுங்க, அவன் மேல ஏதாவது கோவமா இருக்காளா? ஏன் கோவப்படுற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்களா என்ன? அது ஏன்டா அவ கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியா என்ன? இல்ல, நான் எதுவும் பண்ணல. அப்புறம் என்னடா? தெரியலையே, தெரியாம ஏதாவது பண்ணலான்னு தெரியலையே. அட பயப்படாதீங்க ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. கோவமா இருந்தாலும் அவன் இங்கே இருந்து உங்களை விருப்பத்திருப்பா, இவ்வளவு தள்ளி வச்சிருக்க மாட்டா. வாங்க. அதானே, பரவாயில்ல, நான் வந்தோடனே வரேன். வா, என்ட்ரன்ஸ்ல நிப்போம், அவ வருவா. வா, மத்தவங்க கூட நிக்கலாம், தப்பாயிடவா? இல்லடா, சரி வாடா. இதுக்குதான் அப்ப வீங்க வரமாட்டேன்னு சொன்னேன். யாராவது என் பிச்சு கேட்டீங்களா? சரி ப்ரோ, விடுங்க. ஏய், தள்ளி நில்லுன்னு. ஏன் நிக்கணும்? அவன் எங்க வேணா நிப்பா. என்னப்பா என் பொண்ணு நின்னா என்ன? உங்களுக்கு தான் ஒரு ஆம்பளை பக்கத்துல ஒரு பொண்ணு உரசிட்டு இருந்தா அசிங்கம்ல. ஆம்பளைங்க பக்கத்துல பொண்ணுங்க நிக்க கூடாது இல்ல, அதனாலதான் சொன்னேன். நம்ம பேசுறத நமக்கே சொல்றான். இல்ல முறை பொண்ணு தானே, தப்பு இல்ல, புரிஞ்சுதா? ஓ, தப்பு இல்ல. அப்ப நீ நின்னுக்கோ. நான் இப்படிதான் சொல்றேன் இல்லையே, என்ன இருக்கும்? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஜோடி பொறுத்தவரை நல்லா இருக்கு இல்லம்மா? அவங்களுக்கு என்ன, நீ எப்பவுமே அழகுதான். இல்ல என்ன வந்து அமைதியா நிக்கிற? நீங்களும் அது சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே, அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ணோன்ட்டு. இந்த பாய் பத்தியா? ஓஹோ, அப்படி. என்னடி எனக்கு புரியல. இல்ல இல்ல, அப்படியே மேட்சா வந்திருக்கீங்களே அதான். அட, ஒரே பேட்டுல என்னம்மா விளையாடுறியா? ஃபர்ஸ்ட் வந்து நில்லு, அப்புறம் மத்த கதை, புரியுதா? வேண்டாம் புச்சி, சொன்ன கேளு புச்சி. முடியுமா முடியாதா? சாரி, வரேன். எனக்கு ரொம்ப பிளாக் போடுறீங்க வர வர. வந்துட்டியா? தள்ளி விடுற பாரு, மேட்சிங் இருக்கிறத பத்தியா? ஏய், நீ எதுக்கு அம்பது வந்து நிக்கிற? இதான் முறை பொண்ணு முறை பையன் பக்கத்துல நிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னீங்க, எல்லாதான் நான் நிக்க வச்சேன். நான் தான் வர சொன்னேன், அவ வரல. இதுக்கு வெளியே போகும்போது சண்டை விடுங்க. திறந்து வைக்க சொல்றல, ஜாலியா வெளியே போலாம் பட்டும். பேசணும்னு வைக்க வரதான் பண்ணிட்டு வேலை முடியும், பார்த்துக்கோ. நான் அதை சிவாக்கு மட்டும் தான் சொன்னேன். அப்படிலாம் பிடிச்சு பார்க்க முடியாது. எனக்கு யார் உரிமையோ அவதான் என் கூட நிக்கணும். ஐயோ, இவன் ஏன் தான் இப்படி இருக்கணும்? எனக்கு கோவமா வருது அவளை. அப்படியே சுட்டி ஒண்ணு ஏதாவது பண்றேன்னு ஏன் பாரு.
நீ செத்துடி மோள என்கிட்ட. பல சாபம் விட்டுருக்குமோ, பெருசா திட்டம் போடுது போல. ஓ சரிதான், கேர்ளியை கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்துக்கணும். ஏன் டிக்கா நீ அப்படி பேசுறீங்க? ஆமாக்கா, நீங்க வேணா பாருங்களேன் அவளை. ரிஸ்க் தான். என்ன அப்படி பண்ணுவான்றீங்களா? ஏன் உங்களுக்கு பழைய கதைலாம் தெரியாதா? தெரியும். சரி, ஜாக்கிரதையா நோட் பண்ணுவோம் அவன் என்ன பண்றான்ட்டு. நம்ம எல்லாம் ஒருத்தரவளை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். அது என்னவோ சரி, அதை பண்ணிதான் ஒண்ணு. ஏன் அவன் சரியில்லை, உனக்கு புரியுதா? அவன் மனசுக்கு திட்டம் போடுறா. அவ வீரபுரோ மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ காட்டுறானா அதுக்கு வேற ஏதோ இருக்கு. கொஞ்சம் உஷாராக தானே இருக்கும். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இனிமேல் நம்ம கேமரா ஃபுல்லாக அவன் மேலே தான். அவனை தவிர யார் வேணா பார்க்கலான்னு சொல்லுங்க. ஏய் சத்தியமாக நான் சைட் அடிக்கிறவா இல்லடி அவளாம். ஏன் டென்ஷன்? இல்லடா, உன் லட்சம் எனக்கு தெரியல. சரி, நீ அவளை பத்தி தான் பேசுற, என்னை பத்தி பேசல, தெரியுதா? இல்லை ஃபோக்கஸ் அவள் பக்கம் இருக்கணும்னு முடிவு பண்ணோம்ல, அதான். அவன் நீ தனியா வருவல்ல, குமுறு தாண்டா உனக்கு. வா, குமுறு கஞ்சி காசு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒன்றும் வேண்டாம். பேசணும். வேண்டாம். சீரியஸா பேசணுன்ற? நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வேண்டான்ற. வெறுப்பீத்தா தான் நான் பேசணும்னு. சரி சரி, கத்தாதீங்க கத்தாதீங்க, கோவப்படாதீங்க. இருங்க வரேன். கேர்ளி மேட்சிங்கா வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை. நான் எதிர்ச்சியா போட்டேன். எனக்கு அவர்கிட்ட அந்த சட்டை இருக்குன்னுலாம் கூட தெரியாது. என்ன விளையாடுறீங்களா? உனக்கு தெரியாது அவர்கிட்ட அந்த ஷர்ட் இருக்குன்ட்டு. அவரே கேளுங்க. அவர் லக்கேஜ் நான் பேக் பண்ண எனக்கு தெரியறதுக்கு. அவர் ஷர்ட் வச்சிருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அது என் ஷர்ட். உள்ள போட்டுருக்க டிஷர்ட் மட்டும் தான் வருது. அந்த ஷர்ட் எடுத்து அவர் போட்டாரு, அவ்வளவுதான். பாரு, இது எப்படி எனக்கு தெரியும்? ஓ, அப்ப இது நாமெல்லாம் ஒன்னா எடுத்தோமே அந்த ஷர்ட். ஆமா, அன்னைக்கு பார்ட்டிக்கு ஒரு போறதுக்கு எடுத்தோம்ல அந்த ஷர்ட் அது. தெரியுதுல்ல, அப்ப அது மாமா. அது என்ன வந்து கேக்குறீங்க? அப்ப இந்த ஷர்ட் எங்க ஊர்ல விட்டுட்டேன். ஆமா, விட்டது நான் இல்ல, உன் பக்கத்துல இருக்க. ஆமா, நான் தான் ஒரு 2 செட் இங்க விட்டேன். அதுல இந்த டிஷர்ட்டும் ஒண்ணு. அண்ணன் தங்கச்சி ட்ரெஸ் தான் நீங்க 2 பேரும் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. போலாம். சரி, எல்லாம் வாங்க போலாம். சரி வாங்க, வண்டியில ஏறுவோம். என்னங்க, ஏன் இப்படி தள்ளிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் வண்டியில ஏறிட்டு இருப்பாங்க, வாங்க ஏறலாம். நீ எதுக்கு சாப்பிட கூட வரல? அது வந்து என்ன கோமா இருக்கியா? என் கூட 1/2 சாப்பிட பிடிக்கல உனக்கு? புச்சி, நீங்க ஏன் தேவையில்லாம யோசிக்கிறீங்க? தெரியும், அதான் காரணம். என் கூட சாப்பிட உனக்கு இஷ்டம் இல்லை. நான் கட்டாயப்படுத்தின கோர்ட்ல தானே நான் அவாய்ட் பண்றேன். பத்தியா, உங்களுக்கு வந்து கிட்ட வருவேனா? ஒன்றும் வேண்டாம், அது என்ன சமாதானப்படுத்த. இல்ல புச்சி, நீ என் தங்கம்ல, என் அம்முல அப்படிலாம் இல்ல. குட்டி மாவா இல்லை, நான் குட்டி மாவாவே இல்லை. அம்மே உங்க கூட தான் போதுமா? அதனாலதான் எல்லாருக்கும் இப்ப சுத்திட்டேன். வேண்டாம், ஆசை காட்டி மோசம் பண்ணு. சரி, இப்ப என்ன கார்டன்லயும் உங்க கூட இருந்தா ஒத்துப்பீங்களா? ஏஜம்மா, யார் கேட்டாலும் நான் தான் பார்ட்னர் சொல்லணும். அம்மே, பாத்தியா? யாராவது பார்க்க போறாங்க. இப்பதான் சொல்லுவோம். சரி சொல்லுங்க, நீங்க தான் என் பாட்டர் போதுமா? நிஜமா? நிச்சயமா. ஏன் புச்சி, ஏன் என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? நம்ம ஏன் தான் ஊருக்கு வந்து 3 இருக்கு. ஏமா ஏமா இருக்கிற? நீ கிட்ட தள்ளி இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏய், ஓவரா இல்ல இது உனக்கு? எனக்கு என்ன இப்படி தோண மாட்டேங்குது, என் கூடவே இருக்கணும்னு என்ன மாதிரி. எங்க இருந்தாலும் நான் உங்க கூட தாங்க இருக்கேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படி வேண்டாம். வேற ஒருத்தர் வந்து பக்கத்துல நிற்கிறேன், எனக்கு அது எவ்வளோ அருவருப்பா இருக்கு தெரியுமா? எனக்கு வர கோவத்துக்கு போய் பொலார் வைக்கணும் புழுக்கம் வருது. வேண்டாம், ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிறது தப்புமா. ஒரு பொம்பளை பிள்ளை தானே, உனக்குள்ளவே பார்த்தவங்க தானே அவங்க. அதுக்கு அவ்வளோ தானே சொல்ல போனா, அப்புறம் என்ன? அது அவங்க புத்தி, நமக்கு அப்படி இல்லைல்ல. இன்னும் இவ்வளோ நாள் தான் நடக்க வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் எனக்கு கோவம் எல்லாம் மீறட்டும். இவ என்ன கீதி ஆகுதுன்னு பாரு. சரி, கார்டன் தான் போறல, மூட் அவுட் ஆகக்கூடாது. சரி, ஒரே கலர் போட்டிருக்கோம். அதான் உங்களுக்கு சாக்லேட் தரது பிடிக்காது, வாங்கிக்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்படி சொல்லலையே. அப்படிதான் சொன்னீங்க. ஃபாரின்ல ஞாபகம் இருக்கு. யாராவது சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்களா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு மூஞ்ச காட்டினீங்களே. நான் நமக்கு அப்படி சொல்லலையே. அது ஐயோ, அப்படிதான். இல்லை, நாம 2 பேர் ஒரே கலர் போட்டா என்ன கிஃப்ட் தரணும் தான் சொல்லியிருக்கேனே. ரெட்டு போடும்போதே கொடுத்துருப்பேன். சரி, ஏதோ உடம்பு சரியில்லாத போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு அமைதியாக வந்துட்டேன். அதுக்கும் சேர்த்து வச்சு இப்போ எனக்கு வட்டியோட வேணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏய், உனக்கு நிச்சயமா தெரியுதா நான் இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? சென்னையில இருந்து கிளம்புனதுல இருந்து நீ சுத்தமா எனக்கு கண்டுக்க மாட்டேற. இப்போ கூட உங்ககிட்ட தான் இருக்கேன், கண்டுக்க மாட்டேன்றீங்க. கண்டுக்கிறதானா பொறுக்க முடியும்? சொல்ல முடியாது, வாங்க போலாம், எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப கூட கண்டுக்கிறதுல தான் குறியா இருக்கு. கேட்டது என்ன கவனிச்ச மாதிரியா பேசுறியா பாரு. சரி, நான் கவனிச்சேன், வாங்க போலாம். மாட்டேன், வேணும். வந்தாதான் விடுவேன், நான் வருவேன்.
எங்க இது எல்லாரும் பாப்பாங்க, விளையாடாதீங்க, வாங்க போலாம். இல்லைன்னா இப்படி இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க இந்த பிடிவாதம் உங்களுக்கு? வேணும். நம்ம இது நைட் பேசிக்கலாம், வாமா போலாம். அதான் அப்படியே ஏமாத்திடு. மாட்டேன். இப்போ நீ தரணும் லைட், புரியுதா? அது இங்கே இருக்கலாம். சரி சரி, தரேன் 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 தரேன், போதுமா? இன்னும் வேண்டாம் விருப்பம் தான் செய்வாங்க மேடம். மேடம் என்ன அதுக்கு ரத்து பண்ண போறேன் அப்படிதான் சொல்ல போறேன். எதுவும் சொல்லல, வாங்க போலாம். சரி இப்போ ஒன்னே ஒன்று பிச்சு பிச்சு, வாங்க போலாம். பிச்சு பிச்சுன்னு வச்சுக்க, கடிச்சுன வாயை பார்த்துக்கோ. நான் அப்படிதான் சொல்வேன், வாங்க போலாம். என்ன பேசினாலும் ஃபினிஷிங்ல வாங்க போலாம், அதானே? ஆமா, வாங்க போலாம். நாளைக்கு பஸ் சென்னை போயிடலாமா? இந்த திருவிழாவே முடியல, நடுவுல இப்படி அடம் பிடிச்சி ட்ரிப்புக்கு வந்தீங்க, இப்போ திருப்பி போனோன்றீங்க. லாஸ்ட் நாள் தேர்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம எப்படி? ஆயத்தை பாவம், எல்லாருக்கும் எப்படி பேக் பண்ணி தரணும்ல டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஆயத்தாக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? உங்க மாமா வீட்டுக்காக பார்க்கணும், உங்க ஆயத்தாக்காக பார்க்கணும், உங்க அண்ணனுக்கு யோசிக்கணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு யோசிக்கணும், எல்லார பத்தியும் யோசிக்கிற. உனக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்கானே, நீ மட்டும்தான் உலகம் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கானே, நீ தான் உயிர், நீ மட்டும்தான் எல்லாமே ஒருத்தன் வாழ்றானே, அவனை கண்டுக்கணும், அவனை பத்தி யோசிக்கணும், அவனுக்காக செய்யணும்னு தோணுது அவனுக்கு. அதுதான் அவர் யோசிக்கிறாருல, அதனால தான் நான் யோசிக்கிறது இல்லை. ஓ, நான் யோசிக்கிறதுனால நீ யோசிக்கிறது இல்லை. ஆமா, என்னை பத்தி கவலைப்பட, என் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட, எனக்கு என்ன வேணும் எல்லாம் செய்யறதுக்கு யோசிக்கிறதுக்கு அவர் இருக்கும்போது நான் எதுக்கு என்னை பத்தியும் எங்களை பத்தியும் யோசிக்கணும்? அதானே, இப்படியே நான் சமாளிச்சிரு. அந்த வித்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்ன விருப்பத்தி. சரி பூச்சி, கார்டன் போலாம் பூச்சி. நம்ம போகாமல இங்கே இருந்துடலாமே. ஆண்டாங்க, விளையாடாதீங்க. தான் சொல்ற பொண்டாட்டி எனக்கு இன்னும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம நைட் வந்து பேசிக்கலாம், வா. வாடிப்பட்டு அம்மே புரிச்சுக்கோ குட்டிமா. என்னம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்குடி, நீ ஒத்துக்கவே மாட்டேன், நான் என்ன பண்ணட்டும்? ஒத்துக்கலைன்னா நீங்க விட்டுருவீங்களேண்ணா? பாயன் அதை எப்படி விடுவேன்? அவளை கடத்திட்டு போயிடுவேன் நான், பார்த்துக்கோ. இந்த நாடு ஆனால் இதுவான்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒரு நாட்டுக்கு கடத்திட்டு போய் வச்சிருவேன். அப்புறம் என்ன? காலேஜ் போயிட்டா எங்க போனாலும் என்ன பண்ணாலும் என் புருஷன் கூட தான். அப்புறம் என்ன? புருஷன் புருஷன் சொல்றானா? அது மட்டும்தான் ஒரு புருஷனுக்கான வேலையா? எனக்கு அதுவுமே வேணுமே. டாபிக் எங்கே போகுது, வாங்க நம்ம போலாம். பார்த்து சொல்லு குட்டிமா. என்னம்மா, சரிச்சுக்கிற தெரியுதா? நம்ம அதை பத்தி சென்னையில பேசிக்கலாம்னு முடிவு எடுத்தோம்ல, அப்புறம் என்ன? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, படப்படன்னு இருக்கு. நீ தலை சுத்துதா? அதெல்லாம் இல்லை, எனக்கு இன்னொரு மாதிரி பயமா இருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல. உனக்கு எதுவும் நடக்கும் போதுன்னு ஒரு ஃபீல், எனக்கு எப்படி சொல்ல தெரியல. பயப்படாதம்மா, நான் உன் கூட தானே இருக்கேன். நீ என்ன ஒரு நிமிஷம் விடுறியா? அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்? இப்போதான் காணாம போயிட்டு. சரி, இதுக்கப்புறம் காணாம போல, ஓகேவா? இதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கல, யார்கிட்டயும் பேசல, உங்க கூட மட்டும்தான். சரியா? யார் ரூம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிலாம் இல்லை. அப்படி நான் போறதா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு போறேன். நிச்சயமா? நிச்சயமா. திருப்பி ஊருக்கு போனோன்னு உனக்கு தேவையில்லாத ஏதாவது ஞாபகம் வந்து மூட் அவுட் ஆக மாட்டியே? மாட்டேங்க, நான் அதை மறந்துட்டேன். நீங்க ஞாபகப்படுத்தாம இருங்க, அதை நான் தூக்கி போட்டுட்டேன். நிச்சயமா? நிச்சயமா பூச்சி. குட்டிமா போதும் சரிங்க, அது வாங்க போலாம். தானே? சீக்கிரமா போனா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா ரூமுக்கு வரலாம். எப்படி வசதி? நான் தான் சொன்னேனே, என்னை ஏமாத்தி என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கான எல்லா ட்ரிக்கும் என் பொண்டாட்டிக்கு தெரியும். நான் என்ன சொன்னா அமைதியாவேன், என்ன சொன்னா அடங்குவேன். பா டேலண்ட் இதெல்லாம். நீ தேங்க்யூ. போலாமா? போலாண்டாமா, போலாம், வா போலாம். என்ன லவ், எங்ககிட்டலாம் வர மாட்டியா? மாட்டேன். இன்னைக்கு என் பார்ட்னர் என் அத்தான் தான். சொல்லிட்டா தான் வாக்கு கொடுத்தல, அப்புறம் என்னம்மா? குட்டிமா கொஞ்சம் கிட்ட வாயா. வேணுமா? அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க பொண்டாட்டி, நான் இதுக்கு கூப்பிடுறேன்ட்டு. தெரியும். அப்ப கேர்ளிக்கு பார்ட்னர் எங்க ப்ரோ. ஆமா. அது என்ன பார்ட்னரு? இது ஒண்ணு விடாது கருப்பு மாதிரி நம்ம பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கு. நாள் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போல, ஆனா இவ எடுக்க மாட்டாளே. ஏய், கேண்டா இப்படி சிரிக்கிற? இல்ல நீ சொன்னியே, அதை நினைச்சு பார்த்தா சிரிப்பா. வரண்டா வரும். போன வாரம் வரைக்கும் நீ அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருந்த. இப்படி பார்த்தா இல்ல ஆயிடுமா? அது ஏதோ தெரியாம தெரிஞ்சேன்டி. தெரிஞ்சியோ தெரிஞ்சியோ தெரிஞ்சல. அப்படி ஒரு விஷயமே எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இதெல்லாம் தெரியாது. பொண்டாட்டி தெரிஞ்சியா இல்லையா? மன்னிச்சிருமா, தெரியாம சிரிச்சிட்டேன், மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்டதால விடுறேன், ஓடு. இப்படி கொழுப்பு என்ன பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சம் கதை தான் ஞாபகம் இருக்கு, நிறைய கதை இருக்கு.
கொஞ்சம் அடக்கி வாசி. விட்ரி அவனை கேண்டி அவன் நோண்டிட்டு இருக்க. அண்ணன் அப்படி ஒண்ணு சொல்லிடக்கூடாது. உடனே பாசமா இருக்க மூக்கு வெத்துருமே. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? என்ன பார்ட்னரு? என்ன புதுசா கேக்குற? நாங்க எப்பவுமே அப்படிதான் தெரியும், உனக்கு தெரியாது. ஏய் நடிக்கிற. சரி, அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டியதானே? ப்ரோவும் எங்க டீம் தான், புரிஞ்சுதா? அந்த அம்மாக்கு பார்ட்னரா வேற யாரும் தெரியாது. தெரியுமே, அன்னைக்கு அவங்க டாடி கூட இருந்தா, அவங்க மாமா கூட இருந்தா, எல்லா கூட தானே இருந்தா. ஓ, மேடம் போயிடும், ஆம்பளைங்க கூட மட்டும் தான் இருப்பாங்க. அவளை ஆமா, சில பேர் எப்படி வேண்டான்றவங்க பின்னாடி கேவலமா திரிவாங்களோ அது மாதிரிதான் இதுவும். என்னென்ன சில பேர் அருவருப்பா இருக்கு சொன்னா கூட பரவாயில்ல, எவ்வளவு கீழ்த்தனமா சொன்னாலும் பரவாயில்ல, கேவலமான முயற்சி எடுத்தாலும் அடையணும்னு நினைப்பாங்கல்ல. இந்த சப்பாத்தி பூரி மாதிரிலாம் செஞ்சு அவ்வளவு கேவலமா செய்யறவங்க எல்லாம் இந்த நாட்டுல வாழும்போது இது பரவாயில்ல. ஒண்ணு அவ புருஷன், இன்னொன்னு அவங்க அப்பா, இன்னொன்னு அவ தாய் மாமன் தான். இந்த உறவுல எல்லாம் டீசென்சி மட்டும்தான் இருக்கு, டிக்னிட்டி மட்டும்தான் இருக்கு. ஆனா சில பேர் செய்வாங்களே சப்பாத்தி பூரி, அந்த மாதிரி கேவலமா இல்ல. வாய் திறக்கலைனாலும் உன் ஃப்ரெண்ட்ஸாவது வாய் திறக்கிறாங்களே. என்ன ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பேசலையே. அப்புறம் ரிவெஞ்ச் நீங்கள் கரெக்டு தான் எனக்கும் தெரியும். இன்னைக்கு நைட் என் கூட தான்றது அப்புறம் இல்லைன்றுவேன், அதானே? அந்த பயம் இருக்கட்டும் மவனே. கொஞ்சமாவது கிட்ட வந்து உங்ககிட்டதான் நிக்கிறேன். என்னங்க கிட்ட லைட்டை தூக்கிக்கோ, கத்த மாட்டீங்க. கத்தலாம் மாட்டேன், அத்தோட கடிச்சு வச்சுட்டு உங்க பக்கமே வந்து நிக்க மாட்டேன். பார்ட்னர்னு சொல்ற கை கொத்தான் நிக்கணும் அப்படின்னு யார் சொன்னது? மாமா இப்படி கை பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். அப்போ அப்படியே என் குத்தான் உங்க டாடி கூட மட்டும் இப்படி நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு லவனியா கூட நீ மட்டும் தள்ளி வைக்கிற. என் புச்சிக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு எனக்கு தெரியல, என் மண்டக்குள்ள என்னென்ன வருது. என் பொண்டாட்டி கிட்ட இருக்கணும், அவ்வளவுதான். நான் வேற எதுவும் தப்பா ஆசைப்படல. நீங்க தப்பா ஆசைப்படுறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. போதும், நம்ம மட்டும் போயிடலாமா? பாரு இவர இங்க வாங்க, அடுத்தடுத்து போட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா. என்ன அந்த நாலு டிக்கெட் மட்டும் கட்டி விட்டுட்டா? சரி, கொஞ்சம் போய் பர்சனலா போட்டோஸ் எடுத்துக்கிட்டு வந்தான். ஓரளவு எடுத்து கொடுக்கறதே நாம தான். சரிடி, கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கட்டும் தான். கார்டன் எல்லாம் அந்த பக்கம் தானே சுத்துறாங்க, அதனாலதான் உங்களை இந்த பக்கம் அனுப்பி விட்டேன். அவங்களாம் இப்போ என் கூட மட்டும் தான் வர மாட்டான். என்னங்க ரூமுக்கு மட்டும் நீ வேண்டாம், வெளியும் வேணும். இப்போ நான் கிட்டதான் இருக்கேன், உங்க கை எங்க இருக்கு? அது எங்கேயோ இருக்கட்டும். அப்புறம் என்ன, நான் அமைதியா தானே இருக்கேன். இருந்தாலும் பாருங்களேன், இதுக்கு என் மனசை மாட்டவே மாட்டேன். இங்க பாருங்க, கூட வருவீங்களா வர மாட்டீங்களா? நான் எதுக்கும் கூட வரணும். பக்கத்துல நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? நின்றுட்டு தான் போட்டுமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மே அம்மே நிச்சயமா வலிக்குது அம்மே, அப்படி இப்படி கோவத்தை காட்டுற. உனக்கு பேசாது போயிடு. நீங்க என்ன தப்பா சொல்லிட்டு எனக்கு புரியல. வேண்டாமே. இதை பத்தி நான் இப்ப பேசிக்கலாம், அமைதியா இருந்துட்டேன். சரி, நான் அமைதியா இருக்கேன் விடுங்க. இங்க இருந்து பூரி அருவருப்பா இருக்கு நீங்க கூட வருது. ஒண்ணு சொல்ல நான் போக மாட்டேன். வா இந்த பக்கம் வா. அவன் வரமாட்டான். அத்த சொல்ல, நீ யாரு? சின்ன புள்ள, அவன் லைஃப்ல அவனுக்கு எந்த முடிவு தெரியாது, நான் தான் பேசுவேன். இவள நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா சார்? அவளே பேசிக்கிட்டேன். அவன் லைஃப்ல நீங்க தான் முடிவு எடுப்பீங்க. ஆமா, இப்ப என்னன்ற? ஆமா, அவதான் எடுப்பா. இப்ப நீ என்னன்ற? எல்லாம் கூட்டு. இப்ப என்னமா அப்படியே மாறிட்டியா என்ன? அப்ப என்னமா அப்படி நடிச்ச? பத்தி பேசின வாயை உடைச்சிருவேன். என்ன ஆண்டி கிட்ட சொல்லட்டுமா? உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசினா வாயை உடைச்சிருவேன், தெரியும்ல? நான் அதை எப்பவுமே தான் பேசுவேன், தெரியும்ல? இரு எல்லாம் சேர்ந்து கொடுமை பார்த்து அடிக்கிறீங்க, ஆடிட்டு போய் சொல்றேன். இரு, நீ மாட்டின நீ செத்தமா வழி செத்த மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு கெதி, அதோ கெதி. லவ், நீ மாட்டின. இரு பாத்துக்கிறேன். மாட்டினீங்கடி எல்லாம். என்ன பண்ணிட்டு போட்டோம், விடுறா. சூப்பரா இருக்கு எல்லாமே. ஆமால, புருஷன் கோவமா இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கெஞ்சுவோம். அவனை மட்டும் வந்து கொஞ்சம் பாரு, அங்க இருக்கடி மாலி குச்சிச்செல்லாம் சொல்லி பாரு, அப்ப பண்ற பாரு. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஆமா, இது ஊட்டிலே பார்த்த மாதிரி தான், நல்லா பெருசா சுத்தி பார்க்கணும்னு தோணல. பத்தாவதுக்கு அண்ணா பார்க்ல வேற பார்த்துட்டோம்ல. ஏதோ சில்பாம் இருக்குன்னு. ஆமாண்டா, ஆனா யாரும் அது வேணா பக்கோடா யூஸ் போயிட்டாங்க. பொழுதானே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னுட்டு. ஓ ஓகே இப்போ நம்ம பகோடா வாங்கி போப்போம். மத்தவங்களும் 4 டிக்கெட் வந்தோடனே பகோடா வியூ போயிடலாம். என்ன பகோடா வியூக்கு நீ இவ்வளோ ஆர்வமா இருக்க? அது கொஞ்சம் உள்ள போனாதான் பார்க்க முடியும், அதனாலதான் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே நின்றுடலான்றது பிளானு. லைட்டா அதுக்கப்புறம் இப்போ சன்செட் வியூ இருக்குல்ல, அவ்வளோதான், அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம். அப்படின்னா 6 o'clock 6:15 எல்லாம் முடிஞ்சிருமா? எனக்கு தெரிஞ்சு 6:30 ரூமுக்கே ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். 6:30 மணிக்கே வா, வா கொடுத்துடலாம். என் கூட மட்டும் தான் பண்ணிட்டு பாத்துக்கிறேன். சரி அப்ப நான் போலாம்.
ஓகே வாங்க போலாம்